அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆப்ஷன் பேஸ்டில் ஆப்ஷன் பிகினர்ஸ் என்னென்ன பார்க்கணும். ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் ரைட்டராக இருந்தாலும் ஆப்ஷனுடைய அடிப்படை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆப்ஷன் சீரீஸ் நம்ம இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன முக்கியமாக அடிப்படையிலிருந்து பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்டாக்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே அந்த ஸ்டாக்ஸோட இம்பேக்டட் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னாலே நம்மளுக்கு கேஷ் மார்க்கெட்லேயோ அல்லது ஃப்யூச்சர் மார்க்கெட்லேயோ அவங்க எடுக்கிற பொசிஷனுக்கு உண்டானதுக்கு அவங்க நஷ்டத்தை தவிர்க்க பயன்படுத்தக்கூடியது தான் ஆப்ஷன் டூல், அது ஆப்ஷன் செக்மெண்ட்டுங்கிறது. அப்போது இதனை வந்து நம்ம என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படின்னாலே இதை வந்து ஒரு ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படியே ரைட்டர்ஸோட பார்வையிலிருந்து தான் பார்க்க வேண்டும். அப்போ இதனுடைய வாய்ப்பு என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஆப்ஷன்னாலே சந்தையோட நிகழ்வு என்ன நடைபெற போகுது. இப்போது நீங்கள் ஒரு விளையாட்டு போட்டியோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு விளையாட்டு போட்டியோட முடிவு அதிகபட்சமாக ஒரு அணிக்கு வெற்றியாகும், இன்னொரு அணிக்கு தோல்வியாக இருக்கும். அதாவது ஒரு அணிக்கு வெற்றி வாய்ப்பு இருந்தால் இன்னொரு அணிக்கு ஆட்டோமேட்டிக்காக அது தோல்வியோட வாய்ப்பாக தான் அமையும். அப்போ இதனுடைய வாய்ப்பு தான். அப்போ இதில் வந்து ஒன்று வெற்றி இன்னொன்று தோல்வி. அதுபோல் நம்மளுக்கு சந்தையில் நம்மளுக்கு விலை ஏற்றம் அடையணும், இல்லைன்னா விலை இறக்கம் அடையணும். அப்போது ஏற்றம் அடையும் அப்படிங்கிறதுக்கு பேர் வந்து கால் ஆப்ஷனும், இறக்கம் வாய்ப்பு அப்படிங்கிறது புட் ஆப்ஷனாக நம்ம தேர்ந்தெடுப்போம். இதுதான் முதல் ஆப்ஷனுடைய கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷனுக்கு உண்டான வாய்ப்புகள். அப்போ கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷனுடைய வாய்ப்பு நம்ம தெரிஞ்சாச்சு. இது எதரோட அடிப்படையில் ரைட்டர்ஸோட பார்வையில் பார்க்கணும் அப்படின்னாச்சு. இப்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நிறுவனத்தோட ப்ரீமியம் அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ப்ரீமியத்தோட விலை எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது, இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கணும். அப்போ சந்தை நான் மேலே செல்ல போகிறதுன்னு நான் சொல்லியாச்சு. எதற்கு மேல் அப்படி எதற்கு கீழ் அப்படிங்கிறதுக்கு இங்கே எதற்குன்னு ஒரு வேர்டு வருது, ஒரு வாக்கியம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதற்கு பெயர் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு அதற்கு பெயர். அப்போது நான் வந்துட்டு ஒரு நிறுவனத்தை நான் தேர்ந்தெடுத்து இது 1500க்கு மேல் செல்லும், 1600க்கு மேல் செல்லும், 1400க்கு மேல் செல்லும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அது சொன்னால் தானே அதற்குண்டான இதாக இருக்க போகுது. அப்போது இப்போ நான் டைட்டன் நிறுவனத்தை எடுத்திருக்கிறேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறக்கு, இப்போ டைட்டன் நிறுவனம் 2447 வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இப்போது இது 2447 அப்படிங்கிறது இப்போ மார்க்கெட் இருக்கிற லெவல். இப்போ இந்த ஸ்ட்ரைக் வந்துட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறது என்னென்னா, நம்ம கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் சொல்லியிருந்தா இதாகிடுச்சு. இதில் வந்துட்டு இன்னும் 3 காரணிகள் இருக்குது. என்னென்னா இந்த மணி கால் ஆப்ஷன், அட் த மணி கால் ஆப்ஷன், அவுட் த மணி கால் ஆப்ஷன். அதே மாதிரி புட் சைடும் என்ன இருக்குது, இந்த மணி புட் ஆப்ஷன், அட் த மணி புட் ஆப்ஷன், அவுட் த மணி புட் ஆப்ஷன் இருக்குது. அப்போ இந்த மணி கால் ஆப்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டா, இப்போ ஸ்பாட் ப்ரைஸ் எங்கே இருக்கோ, இதுதான் ஸ்பாட் ப்ரைஸ். ஸ்பாட் ப்ரைஸ் எங்கே இருக்கோ இதற்கு இறங்கு முகமாக இருக்கும் அனைத்து ஸ்ட்ரைக்குகளுமே, இறங்கு முகமாக இருக்கிற அனைத்து ஸ்ட்ரைக்குகளுமே இந்த மணி கால் ஆப்ஷன். இறங்கு முகம்னு என்ன, முதல் அதிகபட்சமான தொகையில் இருந்து குறைந்தபட்ச மினிமம் சொல்லுவாங்க, அதை நோக்கி செல்றதுக்கு பேர் தான் வந்துட்டு இறங்கு முகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த இடத்துல 2447னா 2450 அப்படிங்கிறது தான் நியர்பை ஸ்ட்ரைக்கு. அப்போ 2450 தான் அதிகபட்சம். அப்போ 2450லேருந்து குறைந்தபட்சம் என்ன இருக்குது, 2400, 2350. இப்படி இந்த இறங்கு முகத்தில் இருக்கிற அனைத்து ஸ்ட்ரைக்குகளுமே இந்த மணி கால் ஆப்ஷன், இந்த மணி கால் ஆப்ஷன். இதை நம்ம ஆப்ஷன் செயினோட அடிப்படையில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு கலரிங் கொடுத்துட்டாங்க. அந்த கலர் கோடு இருக்கிறது வந்து இந்த மணி, வெறும் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கிறது வந்து அவுட் த மணின்னு அவங்க பிரிச்சுக்கிறதுக்கு சொல்லிட்டாங்க, எளிதாக பார்க்குறதுக்கு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு இதுதான் அடிப்படை. அப்போது ஸ்பாட் ப்ரைஸ் எங்கே இருக்கோ அதனுடைய இறங்கு முகத்தில் இருக்கிற ஸ்ட்ரைக் அனைத்துமே நம்மளுக்கு வந்துட்டு இந்த மணி கால் ஆப்ஷன், அதனுடைய ஏறு முகத்தில் இருக்கிற ஸ்ட்ரைக் அனைத்துமே அவுட் த மணி கால் ஆப்ஷன். அப்போது ஏறுமுகம்னு என்ன, மினிமம் குறைந்தபட்ச தொகையிலிருந்து அதிகபட்சத்தை நோக்கி. அப்போ இந்த இடத்துல என்ன, 2450ங்கிறது மினிமம், அதற்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் அனைத்துமே வந்துட்டு அவுட் த மணி கால் ஆப்ஷன். அது அப்படியே அதற்கு மாற்று. அப்போது 2450லிருந்து ஏறுமுகத்தில் இருக்கிற ஸ்ட்ரைக்
ஏறுமுக ஸ்ட்ரைக் என்ன 2450, 2500, 2550. அப்போ ஏறுமுக ஸ்ட்ரைக் அனைத்துமே என்ன புட் ஆப்ஷனுக்கு இந்த மணி புட் ஆப்ஷன், ஒயிட் அதாவது இறங்கு முகத்தில் இருக்கிற அனைத்து ஸ்ட்ரைக்குமே அவுட் த மணி புட் ஆப்ஷன். இதுதான் வித்தியாசம். இதை தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் எங்கே இருக்குதோ அது அட் த மணி அப்படின்னு அர்த்தம். அப்போ ஓகே, இதன் அடிப்படையை நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்க்கணும். இப்போ 2450 இருக்குது. இப்போ நீங்கள் 2400 காலை தேர்ந்தெடுக்கிறீங்க. 2400 காலை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேளுங்க. 2400 கால் என்பது 2400க்கு மேல் சந்தை இருக்கணும் அப்படிங்கிறத இதனுடைய அர்த்தம். அப்புறம் சந்தை இப்போ 2400க்கு மேலே இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு ஆம். எவ்வளோ இருக்குது? 2450 இருக்குது. அப்போ 2400க்கு மேலே எவ்வளோ இருக்குது? 50 புள்ளிகள் தள்ளி இருக்குது. அப்போது 2400 காலோடைய உண்மை விலை இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதனுடைய விலை 50 ரூபாய். ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குது? 95 ரூபாய் இருக்குது. அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது? 45 ரூபாய். இதற்கு பெயர் டைம் வேல்யூ. இதுக்கு பெயர் வந்து நம்மளுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ. 50 ரூபா இன்ட்ரென்சிக் வேல்யூ, 45 ரூபா டைம் வேல்யூ. இப்போது 2400 கால் இந்த மணினாச்சு. அப்போ 2400 கால் இந்த மணிங்கும் போது இது அவுட் த மணி புட் ஆப்ஷனாக தான் இருக்கணும். இப்போது 2400. அப்போ 2400 காலுடைய எதிராளி யாருன்னா 2400 புட். அப்போ அவர்கள் எந்த விலை இருக்கணும்னா இவர்களோட டைம் வேல்யூ 45 ரூபாய் தான் இருக்கணும். ஆனால் 38 ரூபாய் இருக்காங்க. இதற்கு உண்டான காரணங்கள் 2 காரணிகள் அடிப்படையில் ஒன்று மாறும். என்னென்ன காரணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இவங்க 2000 ஸ்பாட் அதாவது கேஷ் மார்க்கெட்டோட இப்போ கேஷ் மார்க்கெட் 2447னா ப்ரீமியம் அதாவது ஃபியூச்சரோட ப்ரைஸை நம்ம கம்பைன் பண்ணணும். அப்போ ஃபியூச்சர் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 2457 ஃபியூச்சர். ஸ்பாட் வந்து எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு? 2447 இருக்குது. அப்போது ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் அதிகமாக இருக்குது. ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதற்கு பெயர் வந்து நம்மளுக்கு ப்ரீமியம் சொல்லுவோம். இந்த ப்ரீமியம் 10 ரூபாய் அதிகமாக இருக்குது. இதே ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் குறைவாக இருந்துச்சுன்னா அது டிஸ்கவுண்ட். அப்போ இந்த மாதிரி ப்ரீமியத்தில் இருக்கும்போது கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும். அதே டிஸ்கவுண்டில் இருந்ததுன்னா புட் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும். இப்போ இதன் அடிப்படையில் தான் அப்போ இந்த நேர் கால் ஆப்ஷனுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது இந்த நேர் நம்மளுக்கு தெரியுது. அப்போது 2447 அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு ஃபியூச்சர் வந்து ப்ரீமியத்தில் இருக்கிறதுனால புட் ஆப்ஷனுடைய விலையை விட நம்மளுக்கு கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ இங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலம் நம்மளுக்கு தெரியுது. அடுத்தது இதே நீங்கள் 2500 காலை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. 2500 காலை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் 2500 காலோடைய அர்த்தம் 2500க்கு மேல் சந்தை இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இப்போ சந்தை 2500க்கு மேலே இருக்கான்னு கேட்டுட்டா இல்லை. அப்போ நீங்கள் நினச்சது நடக்கலை. அதனால இதனுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ உண்மை விலை 0. அப்போது இருக்கிறது அனைத்துமே டைம் வேல்யூ. அப்போது 42 ரூபாய் அப்படிங்கிறது டைம் வேல்யூவாக இருக்கும். அப்போ இதை யாரோட அடிப்படையில் நம்ம பார்க்க சொன்னோம்? கால் அதாவது ரைட்டர்ஸோட அடிப்படையில். அப்போ 2400 கால் 95 ரூபாய் அப்படின்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க. 2495. இப்போது 2400 காலை ஒருத்தர் ரைட் பண்ணார் அப்படின்னா அவர் பயப்படக்கூடிய இடம் 2495. 2495க்கு மேலே போகும்போது தான் 2400 கால் ரைட்டர்ஸ் பயப்படுவாங்க. அப்போ 2400 கால் ரைட்டர்ஸ் பயப்படவே இல்லை அப்படின்னாலே 2495க்கு மேலே போகவே போகாது அப்படிங்கிற எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கு மேலே போகாதுன்னா அதற்கு பெயர் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இதன் அடிப்படையில் தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறோம். அப்போது அதே மாதிரி 2450 காலோட அடிப்படைனா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது 2515. அப்போ 2450 காலோடைய அடிப்படையில் 2515ங்கிற ரெசிஸ்டன்ஸ். அப்போ 2450 கால் 2515 போகிற வரை இவங்க பயப்பட மாட்டாங்க. அப்போ அதுக்கு மேலே போனால் தான் பயப்படுவாங்க. அப்போ அவங்க பயப்படுற வரை 2515 தாண்டாது அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இதன் அடிப்படையில் தான் நம்ம ரெசிஸ்டன்ஸை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அடுத்த வீடியோவில் பதிவில் நம்ம சப்போர்ட் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போ இந்த மணி கால் ஆப்ஷன், அவுட் த மணி கால் ஆப்ஷன், அட் த மணி கால் ஆப்ஷன்லாம் பார்த்துட்டோம். இதற்குண்டான புரிதல் உங்களுக்கு என்ன இருக்குது, என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.